ஆத்ம வணக்கம். குணத்தால் மனத்தால் ஆன்மா ஓங்கி நிற்கும். அதே குணத்தால் மனத்தால் ஆன்மா இறங்கி நிற்கலாம். ஒரு மேலநாட்டு சம்பவம் நிகழ்வு. ஒரு சின்ன குழந்தை குப்பையில் கிடக்கிற பாட்டில்கள், பெரிய அட்டைப்பெட்டிகளை பிறக்கி கொண்டு இருக்கிறது. அது அந்த வழியாக வந்த ஒரு பெண்மணி இறக்கப்பட்டு தான் அந்த பர்ஸை போடுறாங்க. ஒரு பர்ஸை இதை கவனித்து எடுத்துக்கொண்டு அவர்களிடம் கொண்டு போய் கொடுத்து விடுகிறது. அவங்க பணம் கொடுக்குறாங்க. அந்த குழந்தை வாங்க மாட்டுக்கு. சரி அப்படின்னு பின்தொடர்ந்து போகிறாங்க. போனால் அந்த வீட்டில் அவங்க அம்மா இருக்கிறாங்க. உள்ளே போயிட்டாங்க. பின்தொடர்ந்து போய் அவங்க அம்மா ஒரு 30-35 வயசு இருக்கும். அந்த பெண்மணி நோய்வாய்ப்பட்டு படுக்கையில் இருக்கிறாங்க. இந்த குழந்தை சம்பவத்தை சொல்லிகிட்டு இருக்கு. அந்த நேரம் போயிட்டாங்க. அவங்க போயிட்டு என்ன பண்ணுறாங்க, அப்படியே நேக்காக வந்துட்டு அந்த குழந்தைகளுக்கு அவங்களுக்கு தக்கன திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போய் கொடுத்துட்டு, பணமும் அந்த குழந்தைக்கு வேண்டிய புக்ஸு, பேகு எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு பணமும் கொடுக்குறாங்க. ஒரு ஏடிஎம் கார்டை கையில் கொடுத்துட்டு, எப்போ தேவைப்பட்டாலும் நீங்கள் பணம் எடுத்துக்கொள்ளலாம், தேவைக்கு எடுத்துக்கொள்ளுங்கன்னு கொடுக்குறாங்க. ஆனால் அந்த சீனில் அவங்க அப்பாங்கிற கேரக்டர் இல்லை. என்ன ஆச்சுன்னு தெரியல. ஒரு தாய், ஒரு குழந்தை, ரொம்ப ஏழ்மை நிலை. இந்த செல்வ நிலை உள்ள அந்த பெண்மணியினுடைய ஆன்மா இறக்கத்தை பாருங்கள். கொடுத்துட்டு அவங்க பெற்றுக்கொண்டு ரொம்ப சந்தோஷம் அடைகிறாங்க. அந்த குழந்தையும் சரி, அந்த அம்மாவும். இப்படியும் ஆன்மாக்கள் இருக்கிறது. ஆனால் அந்த ஆன்மா, அந்த குழந்தை பர்ஸை எடுத்துக்கொண்டு சென்று விட்டால், அன்றைய தினம் வாழ்க்கை ஒரு 4-5 நாள் வாழ்க்கைக்குரியது தான் ஓடி இருக்கும். ஆனால் அதனுடைய நேர்மையினுடைய நிலை என்ன ஆச்சுன்னா, அவங்க வாழ்க்கை பூரா இந்த அம்மானுடைய ஒரு இரக்கத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய நிலையை இந்த ஆன்மாவுக்கு உண்டாக்கியிருக்கு. நல்ல ஆன்மாக்கள், இரண்டுமே நல்ல ஆன்மாக்கள் வாழ